ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. கட்சி தொடங்கிய காலத்தில் அதிமுகவை விமர்சிக்காமல் இருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சமீப காலமாக அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார். அதிமுக அணியை பாஜக மற்றும் பலர் என்றும் கேலியாக பேசியிருக்கிறார். இது குறித்து மக்களின் கருத்து என்ன என்பதை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். அதிமுக ஒரு பெரிய கட்சி, அதுக்கு நிறைய வாக்கு வங்கி இருக்குது. அதை நம்ம சிறுமைப்படுத்துற மாதிரி விஜய் பேசிக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. அவருடைய கருத்து சரி கிடையாது. ஏன்னா நேற்று நேரம் கட்சி ஆரம்பிச்சவர், இனி மக்கள் ஓட்டு எவ்வளவு இருக்கு என்னண்டே அவருக்கு தெரியாது. தமிழ்நாடு மக்கள் இப்ப எல்லாமே நல்ல தலைவர் எதிர்பார்க்கிறாங்க. அதுல இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருந்த தலைவர் காட்டிலும் இப்ப யாருமே இல்ல. அவர் சொன்ன முழுக்க முழுக்க உண்மையான கருத்து தான். விஜய் இப்ப ஒரு அரசியலுக்கு டிஎம்கே அதிமுக முதல்ந்து இருந்த கட்சி, அதோட போய் இவர் பேசுறதுக்கு இவருக்கு என்ன இது இருக்கு? கட்சியோட 3ஆம் ஆண்டுன்றதுனால அவர்களுடைய தொண்டரை உற்சாகப்படுத்துறதுக்காக பேசியிருக்கலாம். பிரச்சனை போது ஓடி ஒளியக்கூடிய ஆளுக்கு பேசக்கூடிய தகுதியே கிடையாது. அதிமுகவுக்கு திறன்ன்றது தமிழ்நாடு மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் அதை கூட இவரு பேசுறதுக்கு சக்தி கிடையாது, திறன் கிடையாது. 30 நாள்ல அரசியலுக்கு வந்தாக்கா உனக்கு தகுதி கிடையாது. கரெக்டா? தகுதி இல்லை. அடுத்தது ஏன் நீ இந்த அரசியலுக்கு நீ வர? சின்ன பையன் நீ. நாட்டு மக்களுக்கு நல்லா செய்யணும்ன்ற எண்ணமே அவருக்கு இல்லை. அவருக்கு டீமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே திமுக வர்சஸ் தாவேக்கான் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாடுல இருக்கிற ஓட் பேங்க் நிலவரப்படி டிஎம்கே டிவிகே தான் போட்டியே. அவர் ஒரு நடிகர், அவ்வளோதான் நாங்கள் பார்க்குறோமே தவிர அதுக்காக நடிகருக்கெல்லாம் வாக்கு போடுவாங்கங்கிறதுக்கெல்லாம் அது தேவையில்லாத விஷயம். அதிமுகவை தவிர்த்து பிஜேபி முன்னிலைப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர் பிஜேபியினுடைய அழுத்தத்திற்கு உட்பட்டிருக்கிறார் என்றுதான் பொருள். பிஜேபி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டைரக்டர் மாதிரி, விஜய் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு நடிகர். அந்த நடிகரை இயக்குறது யாருன்னா பிஜேபி தான். இவர் சொல்றது முதல்ல தவறான கருத்து. மக்களுக்கு தெரியும் யாருக்கு கடைசியாக ஓட்டு போடுங்கிறது. நல்லது யார் செஞ்சிருக்காலும் அவர் மக்கள் ஓட்டு போடுவாங்க. டெல்லியில் இவர் விசாரணைக்கு போயிட்டு வந்தோடனே பயம். அதனால அவர் தொழில் செய்ய முடியாது, அவர் எந்த ஒரு தொழிலுமே ஈடுபட முடியாது. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் பிஜேபி பத்தி பேசுறதே கிடையாது. இப்பொழுது இப்படி நீங்க சொல்றது பயந்துட்டாருன்னா அவர் இப்பயே கூட்டணி போயிருப்பார்ல. நேரடி இன்னும் விமர்சிச்சாக்க இன்னும் அதிகமா விமர்சிக்காரு. புதுசா வந்திருக்கிறாங்க, கண்டிப்பா ஒரு மாற்றம் வரணும்னு விரும்புறவங்க அவர் என்ன பேசுறாருன்றதை கவனிக்கிறாங்க. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.